அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் நன்றி தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றில்லாமல் என் மீது எப்போதும் அன்பு காட்டும் உறுப்பினர்களுக்கு நன்றி என்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக செய்துள்ளேன் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன் இருந்த பலரும் இன்று இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவரும் போற்றப்படக்கூடியவர்கள் என்றார். பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை என திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி திமுக எம்பி கனிமொழி கூறினார். அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் மார்ச் 1ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் பிறந்து வெளிநாட்டில் குடியுரிமை பெறாத அனைவருக்கும் கேரளியன் என்ற குடியுரிமை அடையாள அட்டை வழங்கப்படும் என கேரள முதல்வர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது.